எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். டேய், இன்னைக்கும் லேட் ஆச்சு. சீக்கிரம் ஆட்டோ புக் பண்ண. எந்த ஆப்ல? கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி தான். கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி தான். தொட்டுலையே தொட்டுறாத ஸ்லைஸ் போட்டுருவாப்ல. ஆக்சுவலாக அதான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இட்ஸ் அ கால் டேக்கன் பை ஹெச்என். அப்போ வடப்படா தான் அது கிட்டத்தட்ட என்ன ஃப்ரெண்டு தான். சின்ன பாச இந்த பையன் இது கடைசி படம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கானே, சாரி இப்போ சீஃப் மினிஸ்டர்ப்பா. கேட்டேன், என்னடா வருமாடா நீ கத்திரி போட்டு தூக்கிட போகிற, சும்மா விளையாட்டுக்குன்னு வச்சுட்டு போகிற பாருங்கன்ட்டான். அப்புறம் ஒரு 2 மாதம் 3 மாதம் ஒன்றும் டாக்கே இல்லை. என்னது விஜயோட காம்பினேஷன் இல்லையா அப்படின்னு கேட்டேன். இந்த சைடு அஜித் சார், இந்த சைடு விஜய் சார், 2 பேர் கூட ஒர்க் பண்ணுறீங்க. பேசும்போது எப்போவாது அஜித் சார் விஜய் சாரை பற்றியோ 2 பேரும் விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க. அஜித் சாருக்கு பேக்கப் கிடையாது, அவர் வந்தாருன்னு சொல்லுவாங்க. கரெக்டு. விஜய் சாருக்கு அவங்க அப்பா இருக்காரு, அவர் வந்தாருன்னு சொல்லுவாங்க. முடியாது சார், அது தப்பு. அது அந்த ஸ்டேட்மெண்ட். அட்லியும் விஜயும் சேர்ந்தாங்கன்னா நான் நடித்தது போட்டு கேட்க உட்காந்து 2 பேரும் சிரிச்சுருக்காங்க. விஜய் வந்து சார் எங்கேயோ அவர் போட்டு உட்காந்துப்பாரு. அது எத்தனை இங்கே பக்கத்தில் வந்து உட்காந்து சார் அப்படி சொல்லுவான், நடிக்கவே தெரியல சார். நான் சொன்னேன் என்ன ரீசன்னே நான் சொன்னேன். எனக்கு ஒரு சின்ன கில்ட் இருக்கும். விஜய் சார் ஒரு சன்னை பற்றி என்னைக்காவது பேசியிருக்காங்களா? ஏன்னா நாங்கள் மீட் பண்ணும்போதெல்லாம் ஐ வாஸ் டூ ஸ்மால் பையன், குட்டி பையன். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ட்ரெண்ட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சதீஷ். இன்னைக்கு நம்மளுடைய நேர்காணலில் யார் இருக்கா அப்படின்னா ஆக்டர் குமார் நடராஜன் சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா கடவுள் செயல் போயிட்டு இருக்கு. சூப்பர் சார். சார் நம்ம இன்டர்வியூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக அந்த டைலாக், ஐ நீட் அ டைலாக் ஃபார் ஜனநாயகம், ப்ளீஸ் அதை நம்ம ஆடியன்ஸ்க்காக. தொட்டுலையே தொட்டுறாத ஸ்லைஸ் போட்டுருவாப்ல. ஆக்சுவலாக அதான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஜனநாயகம் படம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம வெயிட் பண்ண ஒரு படம் தான். டு பி ஹானஸ்ட், அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த படத்துக்குள்ளே போன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, ஐ எம் இன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று, எனக்கு அதுலேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃப்ராங்காக இட்ஸ் அ கால் டேக்கன் பை வினோத் சார், ஹெச் வினோத். அப்போது வடப்படா தான் அது கிட்டத்தட்ட என்ன ஃப்ரெண்டு தான். ஓகே. ஸோ நான் அவனுமே வந்து அப்படி நிறைய விஷயங்கள் பேசுவோம். முன்ன அவனுக்கு என்னமோ தெரியல, என்னோட ஒரு ஒரு இதில் ஏதானும் ஒரு ரோல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. அது சென்டிமெண்ட்டாக என்னெல்லாம் ஐ ஹாவ் நோ க்ளூ. அவரோட படத்தில் நமக்கு ஒரு ரோல் இருக்கும் அப்படின்றது எங்கேயோ ஒரு மாதிரி ஒரு கான்டெக்ஸ்டில். இங்கே நம்ம மெஸ் வச்சுருந்தப்போ இங்கே மெஸ்ஸில் வந்து சாப்பிட வருவார். கான்டெக்ஸ்ட் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது, சார் என்னோட நெக்ஸ்ட் படத்தில் ஒரு இது வச்சுருக்கேன், ஐ வில் கால் யூ. சரிடா. நான் என்ன துணிவில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக எடுத்ததே ஹாஃப் டே தான் துணிவு. கரெக்ட். ஆனால் படம் ஃபுல்லாக ட்ராவல் இருக்கும். ஆமாம். ஓகே, மொத்தமாக எடுத்ததே ஹாஃப் டே கூட கிடையாது. ஆக்சுவலாக சொன்னால் 2.5 to 3 hours. ஓகே ஓகே. ஒரு 3 hour கால் ஷீட் மட்டும், அவ்வளோதான். ஓகே. அதாவது காலைல வர சொன்னாங்க, ஒரு 8 o'clock கால் ஷீட்டுன்ட்டு வந்து போனேன். ஒரு எனக்கு ட்ரெஸ்ஸு ரெடி ஆகிறதுக்கு ஒரு 1.5 hours ஆச்சு. ஏன்னா ஏதோ ஆல்ட்ரேஷனில் போச்சு. அதுக்குனால அந்த டிலே. இல்லைன்னா அதுவும் இன்னும் ஷார்ட் ஆகிருக்கும். ஓகே. இப்போ ஒன்றும் டக்குன்னு எடுத்துகிட்டு ஓகே சார் தேங்க்யூ அப்படின்ட்டார். அவ்வளோதான். நல்ல கன் பேமெண்ட்டு எல்லாம் கொடுத்தா கிளம்பி நான் மாட்டுக்கு வந்தாச்சு. ஓகே. கேட்டேன், என்னடா வருமாடா நீ கத்திரி போட்டு தூக்கிட போகிற, சும்மா விளையாட்டுக்குன்னு வச்சுட்டு போகிற, நீங்கள் பாருங்கன்ட்டான். பார்த்தா அதுலேயும் ட்ரெய்லர்லேயே கொஞ்சம் நல்ல மைலேஜ். இது வந்து ஒரு நாள் கூப்பிட்டு பேசினா, சார் இந்த டேட்டில் ரெடியாக இருங்க அப்படின்னா வெயிட் பண்ணேன். அவங்க ஆஃபீஸில் திருப்பி கூப்பிட்டு, இல்லை சார் இன்றைக்கி இல்லை, இன்னொரு தடவை சொல்கிறோம் அப்படின்ட்டாங்க. சரி, இல்லை போல் இருக்குது இந்த ரோலில், படத்தில் இல்லை போல் இருக்குது. ஒரு சின்ன நப்பாசை, இந்த பையன் இது கடைசி படம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கானே, சாரி இப்போ சீஃப் மினிஸ்டர்ப்பா, என் பையன்ட்டேன் நான். என்ன உங்கள் சீஃப் மினிஸ்டர் வந்து இது லாஸ்ட் படம்னு சொல்லிட்டு இவன் அவ்வளோ இருந்தால் நல்லாயிருக்குமே. இன்னும் ஒரு சின்ன ஒரு நப்பாசை ஒன்று ஓடிட்டு இருந்தது. அப்போது
அகெயின் ஐ ரிசீவ்ட் அ கால். ஓகே. சார் நாளைக்கு ஃப்ரீயாக இருப்பீங்களா, வாங்களேன் அப்படின்னாங்க. நான் வந்து கரண்ட் லுக் அனுப்பிச்சேன். நான் அப்போ தான் ஓகே. அனுப்பிச்சா ஷேவ் பண்ணிக்கோங்க சார். நான் முடிஞ்ச தலையை ஷேவ் பண்ணிக்க முடியுமான்னா, எப்பா டே கண்டினியூட்டி ஓகே. சத்தியமாக முடியாது, வாங்க. சரி போனால் ஒரு 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 சின்ன எடுத்தாங்க. எடுத்துகிட்டு தேங்க்யூ சார் அப்படின்ட்டாங்க. அவ்வளோதான். சொல்கிறேன் சார் அப்படின்ட்டான். ஓகே. அப்புறம் ஒரு 2 மாதம் 3 மாதம் ஒன்றும் டாக்கே இல்லை. டாக்கே இல்லை. பிகாஸ் விஜய் வந்து ஹி வாஸ் பிஸி வித் திஸ் கேம்பெயினிங். ஆ. அதனால் ஷூட்டிங்கே பெருசாக எதுவும் நடந்த மாதிரி எனக்கு தெரியல அப்போ அந்த பீரியடில். திடீர்னு ஒரு நாள் அகேன் கால், சார் நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு ஃபார் ஷுர் 1 டே தேவை சார், எங்களுக்கு அந்த அலோகேட் பண்ணிட்டேங்கன்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் டேட்டிங்னு சொல்லி அகெயின் ஆஸ் யூஷுவல் போனேன். ஆ. நல்ல க்ளோஸ் கட் பண்ணிவிடுங்கன்னு சொல்லி ஒரு க்ளோஸ் கட்டு பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஷாட். ஓகே. எனக்கு அப்போ கூட தெரியாது. மொதல் நாள் அப்போ எடுத்தாங்கல்ல, அப்போ வந்து நான் வந்து அந்த தெலுங்கு ஆர்டிஸ்ட் ஒருத்தர் ஜெயிலரில் நடிப்பார் இல்லையா, சுனில் சாரா? சுனில் சுனில். சுனில் சுனில் ஆ. எனக்கு அவர் பேர் மட்டும் ஞாபகம் வர மாட்டேங்குது ரொம்ப. ஓகே. அவரும் நானும் தான் காம்பினேஷனில் எடுத்தாங்க மொதல் நாள். ஆ. அப்போயும் எனக்கு விஜய் காம்பினேஷன் கிடையாது. இதுலேயும் விஜய் வந்திருக்காரப்பான்னு நான் கேட்டேன். ஏன்னா ஜென்ரலாக விஜய் இருந்தால் ஒரு சின்ன பரபரப்பு இருக்கும் அப்படின்ட்டு தான் விஜய் வந்திருக்காரப்பான்னு கேட்டேன். இல்லை சார், சார் இன்னைக்கு கால் ஷீட் இல்லை அப்படின்ட்டாங்க. ஓகே. அப்புறம் வினோத், என்ன வினோத் விஜயோட காம்பினேஷன் இல்லையா அப்படின்னு கேட்டேன். ஆ. யூஸ்வலாக விஜயோட எனக்கு காம்பினேஷன் எனக்கு ரொம்ப, எனக்குமே ஒரு இஷ்டம். அஃப்கோர்ஸ் உதயா தெரி எல்லாத்துலேயுமே இருந்தது. ஆமாம். என்ன எனக்கு அது ஒரு சின்ன இது. ஏன்னா துணிவில் எனக்கு அஜித்தோட காம்பினேஷன் இல்லை. ஆமாம். இதுலேயும் என்ன கண்ணா இப்படி இல்லாமல் பண்ணிட்டே அப்படின்னு. இல்லை இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இதுக்கு விஜய் சார் வேண்டான்னு தான் அவர் வேறு இது பண்ணார், வேண்டாம் பார்த்துக்கலாம் சார். சரி ஓகே, ஏதோ பெரிய சொல்லாமல் இருக்கு, இன்னும் நல்ல நாள் கூப்பிடுவான் போல இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனஸ்ட்லி. ஏன்னா விஜயோட காம்பினேஷன் இருந்ததுன்னா எனக்கு அது ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்திருக்கும். ஓகே. அதாவது யூ வில் நாட் பிலீவ், அந்த ஒரு செட்டப்பு அது நீங்கள் ஃபிலிம் ஐ மீன் ட்ரைலர்லேயும் பார்த்தீங்க. மேக் அ கன். அது கன் ஒர்க் ஷாப். அது அதான் கன் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இல்லை, நான் வந்து ஏதோ ரிப்பேர். ஓகே. ஃபார் வாட்? அதான் அதெல்லாம் எனக்கும் தெரியாது. ஓகே. 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 ஸோ நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போது கால் ஒன்று வருது. அப்போ தான் வந்து இப்போ யார் பண்ணணுன்னு ஃபஸ்ட்டு டைலாகே வந்து தொற்றுலையே சார், தொற்றுலையே சொல்லுங்கள் அப்படின்னாரு. நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் கரெக்டாக இது பண்ணுங்க சார்னு சொல்லிட்டு he was sitting on the other side of the table. ஓகே. ஓகே. ஏன்னா இந்த டேபிள் லென்த்தி டேபிள், ஒரு டைனிங் டேபிள் மாதிரி அது சார்ஜ் வரும் இல்லையா. ஸோ அது அவ்வளோ தூரம் லென்த்தி டேபிள். அந்த சைடு he was there, கேமரா was there. சார் நான் லவுடாக சொல்கிறேன், நீங்கள் அதை மட்டும் சொல்லுங்கள் போகிறோம். சரி ஓகே, தொற்றுலையே அப்படின்னு கேளுங்கன்னு. ஏன்னா ஏதோ எனக்கு வெறும் என் ஃபோனை வெறும்னா வேடிக்கை பார்த்து நான் சொல்லணும். அதில் டிஸ்பிளேலாம் எனக்கு ஒன்றும் வராது. கரெக்ட். அதுக்கப்புறம் தான் அதில் போஸ்ட் பண்ணுறாங்க எல்லாத்தையும். தொற்றுலையே அப்படின்றேன் நான். இல்லை சார், இன்னும் கொஞ்சம் ஹெவியாக தொற்றுலையே அப்படின்னு கேட்குறேன். இன்னும் கொஞ்சம் ஹெவியாக சார். ஏன்னா he didn't want to reveal to whom it was. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லில்ல. கரெக்ட். எனக்கு சொல்லிதான் எமோஷன் வில் தெரிஞ்சுதான் நான் வேற ஒரு வெர்ஷன் கொடுத்துருப்பேன். அப்புறம் இல்லை சார், நீங்கள் அந்த ஒரு படத்தில் உங்கள் வாய்ஸை டிஃப்ரெண்ட் பண்ணி பண்ணிருந்தீங்க, அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணுங்க. ஓகே, என்ன மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு 4 வெர்ஷன் அதில் ஒன்று செலக்ட் பண்ணார். அதுதான் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது. வினோத் சார் பற்றி சொல்லுங்கள். நேர்கொண்ட பார்வையும் சரி, இதுலேயும் சரி, லைக் ஜனநாயகனும் சரி, ஹீரோக்கு ஹைப் ஏற்றுற மாதிரி தான் உங்களோட கேரக்டர் இருக்குது. அது ஏன்னு என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? இதில் கேட்டேன். தம்பி, இவ்வளோதான் என் டக்கா, இவ்வளோதான் கொடுக்க போறியா, இல்லை இன்னும் கொஞ்சம் கொடுப்பியான்னு. இல்லை சார், இது பேசப்படும். இது நான் வந்து தெரியும் போது நான் அட்லீட்டையும் கேட்டிருக்கேன். ஓகே. 2 பேரும் ஒரே மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க எனக்கு. சார் இது பேசப்படும். அதில் வினோத் எனக்கு கூடுதலாக சொன்ன தகவல் என்னன்னா, சார் இது ட்ரெய்லரில் நீங்கள் தான். ஓகே. நீங்கள் விஜய் சார் அங்கே வருவார், அதுக்கு அடுத்த பேர் உங்களுக்கு ட்ரெய்லரில் நீங்கள் தான் அப்படின்னாரு.
இன்னி வரைக்கும் இப்போ நாளைக்கு படம் வந்ததுன்னா இன்னும் என்ன விஷயம் தெரியல. புரியுது. இந்த செகண்ட் வரைக்கும் சார் நான் ஏர்போர்ட்டில் வந்தாலும் சரி, இல்லை பஸ் ஸ்டாண்ட் போனாலும் சரி, ஒரு ஆட்டோவில் போனாலும் சரி, என் காரில் போய் எங்கேயா சிக்னலில் நான் அப்படியே க்ரீன் சிக்னலுக்கு வெயிட் பண்ணியிருந்தாலும் சரி, பக்கத்தில் இருக்கிற ஆளுங்க சார் ட்ரெய்லரில் என்ன கலக்கு சார், இருப்பா நான் கலக்கலப்பா, அந்த ஆள் கலக்கணும், அதுக்கு ஒரு சின்ன எய்டு. இப்படி தான் என்னோட ஓகே. ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக ஹி ஹஸ் ஹேண்டில்ட் இட். வாட் ஹி ஹஸ் என்விஷன்ட் ஐ திங்க் அதை அக்காம்ப்ளிஷ் பண்ணி எனக்கும் அதில் ஒரு பேர் கொடுத்துருக்காருன்றது எனக்கு பெரிய. சூப்பர் சூப்பர். ஹெச் வினோத் சாரை பற்றி சொல்லுங்கள். லைக் ஒரு பர்சனாக, ஒரு டைரக்டராக எப்படி? சாஃப்ட் கை. சாஃப்ட் கை. வெரி சாஃப்ட். ஓகே ஓகே. நான் கேட்பேன் கோவம்லாம் வராது அவனுக்கு. ஓகே. சார் நீங்கள் என்ன சார் 2 டேக்கு, அது 5 டேக்கு, 10 டேக்கு, 100 டேக்குன்னு வச்சுக்கோங்களேன். 3ஆவது டேக்கு நிறைய டேரக்டர்ஸ் ஐயோ இந்த சொதப்புறாரு அப்படின்றாங்க. நான் லக்கிலி எனக்கு வந்து ஃபஸ்ட் டேக் செகண்ட் டேக்லேயே எனக்கு அவர் ஓகே பண்ணிட்டு போயிருக்காரு. ஏன்னு தெரியாது. என்ன இன் ஜென்ரல் நான் அப்சர்வேஷன் இல்லை. ஓகே. சும்மா வரமாக உட்காந்துட்டு போய் பார்ப்போம்ல மற்றவங்களாம் பண்ணுறதெல்லாம். அவர் வந்து 5-6 டேக் கூட ஒன்றும் சொல்ல மாட்டேன். எதுவுமே சொல்ல மாட்டேன். ஒன்றும் சொல்ல மாட்டேன் சார். இது மட்டும் மாற்றுங்க, அண்டர்ஸ்டாண்டபிள். அந்த ஒரு ஏற்ற மட்டும் கொடுங்க போகிறோம், இவ்வளோதான் சொல்லுவேன். புரியுது. வேறு அதிருந்து பேசினதா நான் வினோத் சார்கிட்ட பார்த்ததே கிடையாது. ஓகே. ஏன் அட்லீட்டையும் பார்த்ததே கிடையாது. ஓகே. நான் இப்போ அட்லீட் புகழணும்னு நான் அவசியம் இல்லைங்க, பட் சொல்கிறேன் ரியாலிட்டி. லைக் இதில் ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த சைடு அஜித் சார், இந்த சைடு விஜய் சார், 2 பேரும் கூட ஒர்க் பண்ணுறீங்க. லைக் பேசும்போது எப்போவாது அஜித் சார் விஜய் சாரை பற்றியோ 2 பேரும் நான் முன்னாடியே நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், 2 பேரும் விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க. 2 பேரும் அவ்வளோ பேலி. ஓகே. கேட்டிருக்காங்க நார்மலாக பேசும்போது. நான் ஜாலியாக பேசும்போது சொல்லுவேன். ஏன்னா 2 பேரையும் தெரியும் சார். ஆமாம் ஆமாம், அதனால தான். 2 பேரும் 2 கண்ணு மாதிரி எல்லாருக்குமே. ஓகே ஓகே. எனி ரசிகர்கள் நம்ம சும்மா இங்கே வந்து விஜய் ஃபேன்ஸுன்னு அஜித் ஃபேன்ஸோட நம்ம சண்டை போடுவோம்னு வச்சுக்கிறது, இல்லை அஜித் ஃபேன்ஸுன்னு விஜய் ஃபேனோட சண்டை போடுறது கிடையாது சார். அது ஓகே. நீங்கள் அவங்க 2 பேரையும் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் கமல் சாருக்கு ஒரு ஹெல்த்தி குரோத் இருக்குது. அதே ஆர்கானிக் ஹெல்த்தி குரோத் இவங்ககிட்ட இருக்குது. சூப்பர் சூப்பர் சூப்பர். அண்ட் ஒரு பெரிய ப்ளஸ் வித் விஜய் அண்ட் அஜித் 2 பேர்ட்டும் என்னன்னா, அஜித் சாருக்கு பேக்கப் கிடையாது, அவர் வந்தாருன்னு சொல்லுவாங்க. கரெக்ட். அஜித் சாருக்கு விஜய் சாருக்கு அவங்க அப்பா இருக்காரு, அவர் வந்தாருன்னு சொல்லுவாங்க. முடியாது சார், அது தப்பு. அது அந்த ஸ்டேட்மெண்ட். எங்கள் அப்பா ப்ரொடியூசர் சார், நான் ஹீரோ இல்லையே. புரியுது. ஐம் நாட் அ ஹீரோ ப்ராடக்ட். ஓகே. எங்கள் அப்பா ப்ரொடியூசர், உடனே எனக்கு டான்ஸ் ஆட வந்துடுமா? எங்கள் அப்பா ப்ரொடியூசர், எனக்கு உடனே டைலாக் பேச வந்துடுமா? என்ன எஃபர்ட் சார், அசாத்திய எஃபர்ட். கரெக்ட். நான் தான் சொல்லுவேன், இப்போ விஜய் சார் வந்தப்போ என்னெல்லாம் பேசுனீங்க. ஓகே. இன்னைக்கு இஸ் தேர் சம்வேர். ஹிமாலயன் ஹைட்டை விட ஜாஸ்தி இருக்காரு. ஓகே. ஆல் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் சின்சியர் எஃபர்ட்ஸ். கரெக்ட். அண்ட் ஹார்ட் ஒர்க். கரெக்ட். சும்மா கிடையாது. புரியுது. இது இப்போ இந்த சீஃப் மினிஸ்டர் அந்த சீட்டில் உட்காந்துருக்கிறது கிடைக்கும். எல்லா இன்டர்வியூ சொல்லியிருக்கேன். ஓகே. இது பரங்கிமலை டு இமயமலை ரேஞ்சு க்ரோத். ஓகே. நான் பரங்கிமலைன்னு சொல்கிறது வந்து பிகாஸ் அவங்க அப்பா இருந்து பின்னாடி பண்ணார்னு எல்லோரும் சொல்கிறாங்களே, வச்சுக்கோ பரங்கிமலை வச்சுக்கோ. இல்லைன்னா இன்னும் கீழே ஐயோ பள்ளத்துலேருந்து மேலே வந்திருக்கான் அந்த பையன். உண்மையாகவே அதுதான். புரியுது. உதயா தெரி ஜனநாயகன் 3வது படம் சிஎம் விஜய் சார் கூட ஒர்க் பண்ணதுன்னு ஒன்று. எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். லைக் அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவுட் அண்ட் அவுட். சார் இன் ஜென்ரல் இஸ் அ குவைட் ஃபெலோ. வெரி வெரி பொலைட் அண்ட் வெரி டவுன் டு எர்த், வெரி குவைட். ஓகே. உதயாலே எங்களுக்கெல்லாம் அப்படி தான் இன்ட்ரொடக்ஷனு. ஆனால் என்னென்னா விஜய் சார், ஷாதுன்னு மணிரத்னம் சார் அசிஸ்டண்ட்டு ஒருத்தர், அப்புறம் நாங்கள் 3 பேர் ஒரு டீமாக அந்த மூவியில் கேஸ்ட் பண்ணப்படுறோம். ஸோ எங்களுக்குள்ள நாங்கள் அங்கே அந்யோன்யம் தெரியணும். இதில் டேய் என்னடா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு அதெல்லாம் இருக்கணும். விவேக் சார், நாங்கள் 4 பேர். அதில் விவேக் சார் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஐசோலேட்டடு. ஏன்னா அவர் அவரோட ட்ராக் பாயிண்ட் இருந்தது. விஜய் சாரும் அவர் சாரும் விவேக் சாரும் காம்பினேஷன்ஸில் நிறையா வரும், எங்களுக்கு காம்பினேஷன்ஸ் வரும். ஓகேவா?
ஸோ நாங்கள் ஒரு இடத்துல இருக்கோம், இது விவேக் ஒரு இடத்துல இருக்காருன்ற மாதிரி தான் முதல்ல கதை போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. விஜய் வந்து அவ்வளோ அந்யோன்யமாக எங்களோடலாம். ஓகே. நான் நினச்சேன் யாரும் அந்த பையன் பேச மாட்டான் போல இருக்கு, என்ன சரி நம்மளுமே குவாய்ட்டாக இருந்துருவோம் அப்படின்ட்டு. நான்லாம் கொஞ்சம் ஐஸ் பிரேக்கர், எக்ஸ்ட்ரோவர்ட். நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா நம்ம உட்காந்து ஜாலியாக என்ன வெதர் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டு விஜய்கிட்ட என்ன ஒரு இதை கண்டுபிடிச்சோம்னா, இஸ் வெரி குவாய்ட். ஒன்ஸ் ஹீ லைக்ஸ் யூ அண்ட் பிரிங்ஸ் யூ இன் டு ஹிஸ் சர்க்கிள், ஓகே, அவ்வளோதான். அங்க அதுக்கப்புறம் அட்ராசிட்டி தான். அட்ராசிட்டி அப்படியே தான் நடந்துச்சு அந்த மொமெண்ட்ல நிறையா. இப்போ எனக்கு டக்குன்னு அதெல்லாம் ஞாபகம் இல்லை, ஏன்னா பல வருஷம் ஆயிடுச்சு சார், 25 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. கரெக்ட். ஓகே, உதயம் நடந்தது ஞாபகம் இல்லை, தெரியல நடந்தது ஞாபகம் இருக்கு. தெரியல 10 days of course I traveled with him on that set. எல்லா இன்டர்வியூலையும் சொல்லியிருக்கேன், இந்த அட்லியும் விஜயும் சேர்ந்தாங்கன்னா அது அதகலம் இருக்கும், அந்த செட்டு ஓகே, அதகலம் இருக்கும். நீங்கள் யூ வில் நாட் பிலீவ், ஒரு ஜோக் அடிப்பான், ஒரு ஜோக் அடிப்பார், இப்படி மாறி மாறி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே, நம்ம உட்காந்து ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கும். ஓகே, அட்லி வந்து ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸு மானிட்டர் பார்க்குறதுக்கு கூப்பிட்றான் சார். நான் ஒரு நடித்தது போட்டு கேட்க உட்காந்து 2 பேரும் சிரிச்சுருக்காங்க. ஓகே, கடன்னு சிரிக்கிறாங்க சார் 2 பேரும். சரி ஏதோ நம்மளை வச்சு பண்ணுறாங்க, இவங்க கேலி பண்ணுறாங்க நான் நினச்சினேன். விஜய் வேறு அங்கேருந்து கூப்பிட்டு சார் வாங்க சார் வந்து பாருங்க. எனக்கு இந்த மானிட்டர் அவ்வளோ எனக்கு பழக்கம் கிடையாதுன்னா தப்பு தான் தெரியும், நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு தெரியும். அவர் இன்னொருத்தர் எடுக்கலைன்னா நம்ம அது உறுத்திகிட்டே இருக்கும். அதனால் நான் பார்க்க மாட்டேன், இப்போ வரைக்கும் நான் மானிட்டர் நான் பார்க்கறது இல்லை. ஓகே, ரொம்ப யாரும் ரொம்ப பெருசாக இல்லை சார் இது இந்த மாதிரி வரணும்னு கரெக்ட் பண்ணணுன்றதுக்காக சொன்னாங்கன்னா பார்ப்பேன். இவங்க 2 பேரும் கூப்பிட்றது வந்து கலடா பண்ணிகிட்டே கூப்பிட்றாங்க. யோசிச்சு பாரு, நான் வந்து இல்லைப்பா வேணாம் விட்டுருங்க என்ன அப்படின்னு சொல்கிறேன். விஜய் வந்து சரின்னு சொல்லிட்டு அவங்களாம் சிரிச்சுட்டு இப்படி வந்து சேர் பக்கத்தில் ஒரு சேரை எங்கேயோ அவர் போட்டு உட்காந்துப்பார். அது எத்தனை இங்கே பக்கத்தில் வந்து உட்காந்து சார் அப்படி சொல்லுவான், உங்களுக்கு நடிக்கவே தெரியல சார். அவன் வந்து வாடா கிளம்பிடுவா, பொட்டி புடையெல்லாம் எடுத்துன்னு கிளம்பிடுவா நான் வீட்டுக்கு. என்ன ஏன் நடிக்க ஐ மீன் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இல்லை சார் ஐம் நாட் சேயிங் தட், யூ ஆர் லிவிங் அஸ் தட் கேரக்டர். நான் தெரியும், நீங்கள் இன்றைக்கும் பார்க்கலாம், எனக்கு டைலாகே கிடையாது. ஆமாம், எமோஷன்ஸ் மட்டும்தான். இது எனக்கு வந்து என் ஃபாதரை விசு சார் கூப்பிட்டு பாராட்டும் போது எனக்கு அதனுடைய இம்பேக்ட் தெரிஞ்சுது. விசு சார் வந்து இந்த ஃபோரம் மாலில் படம் பார்த்துட்டு அவர் வந்து காரில் ஏறின உடனே எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு, நடராஜன் உன் பையன் நடிச்சிருக்கான்னு சொன்னாங்க, எனக்கு அவன் நம்பர் கொடுங்க, என்ன ஐ வாண்ட் டு மீட் ஹிம். என்னாச்சு என்ன சொல்லு அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்பா கிட்டத்தட்ட வாப்போ ஃப்ரெண்ட்ஸ். இல்லை நாங்கள்லாம் டைலாக் பக்கமாக பேசி பேர் வாங்குகிறோம், பையன் என்னப்பா கண்ணை உருட்டி ஏதோ பேசி அதை கண்ணிலே ஏதோ இது எக்ஸ்பிரஷன் காமிச்சு கிளாப்ஸ் வாங்கிட்டு போயிட்டான். ஓகே அப்படின்னாரு. எனக்கு அது மிகப்பெரிய பாராட்டாக நான் எடுத்துருந்தேன். தட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் போத் தீஸ் பீப்புளோட என்கரேஜ்மெண்ட். இன் ரியாலிட்டி அங்கே ஸ்பாட்டில் நான் அட்லீட்டை வந்து கிளிசரின் போட்டுக்கோங்க சார்னா போட்டுட்டேன். அப்படியே கண்ணை சிமிட்டி ஆகிற மாதிரி அங்கே வந்தது. ஒரு அழணும் என்ன, அந்த ட்ராப் வரக்கூடாது வெளில. ஆமாம், ஓகே, இதுதான் அவனோட கண்டிஷனாக இருந்தது. நமக்கு ரெண்டும் தெரியாது. அப்பா அடிச்சு பழகும்போது அழுது இருக்குமே தவிர மற்றபடி வேறு தெரியாது. ஓகே ஓகே நான் பண்ணிட்டேன், பட் ஐ வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஓகே, அட்லீஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது சார், போகணும் சார்ன்ட்டான். நான் வந்து இல்லை நான் நான் ஒன்று கேட்குறேன், எனக்காக ரீடேக் எடுக்கிறியா அப்படின்னு. இன்றைக்கி லைட் போயிடுச்சு. ஓகே, அன்றைக்கி நாங்கள் எடுக்கும்போது லாஸ்ட் ஷாட்டாக தான். சரி இன்றைக்கி விட்டுருவோம், காலையில் ஃப்ரெஷ்ஷாக வந்துடுங்க, நான் உங்களுக்கு விஜய் சார் முன்னாடி வந்துடுங்க, நான் உங்களை எடுத்துட்றேன். நான் சொன்னேன் என்ன ரீசன்னே நான் சொன்னேன். நான் மானிட்டர்லாம் நான் பார்க்கல, பட் எனக்கு ஒரு சின்ன கில்ட் இருக்கும்ல சரியா பண்ணலன்னு. பட் ஆஸ் அ டேரக்டர் ஹீ செட் எனக்கு ஷாட் நல்லா இருக்கே சார். இல்லை நீ பாரு,
ஒருவேளை அது இப்போ நாளைக்கு எடுக்க போகிறது சரியா வரலன்னா நீ இதே வச்சுக்கோ. ஓகே ஓகே. மறுநாள் வந்து கிளிசரின் வேண்டாம் அட்லி, நீ உட்காந்து டைலாக் மட்டும் சொல்லு போதும். என்ன ப்ளீஸ்பான்னு சொல்லு, அவ்வளோதான். அது மாதிரி டக்குன்னு கண்ணில் அப்படியே தண்ணி வெளில வந்து நிற்கும், கீழே வராது. அது நேச்சுரல். ஓகே. அதுதான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது. நைஸ். எனக்கு வந்து அது வருமா வராதா இதெல்லாம் எனக்கு தெரியாது. புரியுது. ட்ரை பண்ணணும். ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஐ ஹேவ் டு ட்ரை. ரொம்ப முக்கியம். அது வெரி சின்சியர் தேங்க்ஸ் டு அட்லி. விஜய்க்கும் நான் அப்புறம் அது சொன்னேன் நான். என்ன சார் பெரிய விஷயம் சார், இது நீங்களே ரெகனைஸ் பண்ணி சொன்னது பெரிய விஷயம். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது அந்த ஒரு கேஸ் சிலிண்டர் வெடிக்கும். ஆமாம். அதுக்கு வந்து என்னோட ரியாக்ஷன் ஃபேமிலியோடு நாங்கள் ஓடுவோம். என்னோட ரியாக்ஷன் வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு நிஜமாகவே ஒருத்தன் பயந்தா அந்த சீனில் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். ஆமாம் ஆமாம். அதுதான் அப்படிதான் ஒரு 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 அப்பா வந்து அந்த ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அப்படி தான் அந்த குழந்தைகளை அழைத்து ஓடுவார். கரெக்ட். அந்த மரத்துக்கு முன்னாடி நின்றுட்டு. ஸோ அதே மாதிரி ஓடினது வந்து எனக்கு அது பிடிச்சது சார். அதனால தான் நான் அன்றைக்கி அவ்வளோ நாங்கள் சிரிச்சுன்னு இருந்தோம். ஓகே ஓகே. எனக்கு ரொம்ப அது ஒரு பாசிட்டிவ் அப்ரிசியேஷனாக நான் எடுத்துட்டேன். அது ஓகே. அந்த ஸ்பேஸை கொடுக்கறது, அந்த உருவாக்கம் ரொம்ப பெரிய விஷயம். கரெக்ட். அதெல்லாம் வந்து ஹீ டசன்ட் சார்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் யூ ஆர் எனிதிங் லைக் தட். என்ன இப்படி பண்ணுங்க சார், அப்படி பண்ணுங்க சார், எந்த ஆல்ட்ரேஷனும் கிடையாது. ஓகே. ரொம்ப நல்லா இருந்ததுன்னா அட்மோஸ்ட் சூப்பர்னு எப்படி நம்ம மனசு வந்து பாராட்டுவோமோ. ஓகே. ஹீ டஸ் தட். சூப்பர் சூப்பர். அண்ட் அட்லீஸ்ட் வித் மீ ஹஸ் டன் தட். ஓகே. எனக்கு தெரிஞ்ச இன்னும் 2-3 பேருக்கும் அது மாதிரி பண்ணியிருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். விஜய் சாரோட 3வது படம்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ விஜய் சாரோட 3வது படம் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கும்போது நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்பீங்க, நிறைய விஷயங்களை பேசியிருப்பீங்க. இந்த லைக் படத்தை தாண்டியுமே நான் கேட்குறேன். இல்லை எனக்கு வந்து இன்னி வரைக்கும் அந்த ஹேபிட் எப்படின்னா, டேரக்டர் என்ன அங்கே சொல்கிறாரோ அதை ஐ வில் டூ இட். ஓகே. அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, வி ஆர் அ ஜாயிண்ட் ஃபேமிலி ஹியர் அட் ஹோம். அப்பா சித்தப்பா எல்லாம். ஓகே. அதனால் எங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், ஒவ்வொருத்தர்கிட்ட நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஒவ்வொரு மாதிரி பேசி, சித்தப்பாட்ட வா போங்கன்னு பேசுவோம், அப்பாட்ட வாங்க போங்கன்னு பேசிகிட்டு இருப்போம். என்ன தாத்தாட்ட வந்து வாங்க போங்கன்னு சொல்லுவோம், பாட்டிக்கிட்ட வா போன்னு செல்லமாக பேசிகிட்டு இருப்போம். இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டையும் என்ன ஆசிலேஷன்ன்றது வந்து சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு வெதர் வி லைக் இட் ஆர் நாட் எங்களுக்கு அது அமைஞ்சிருச்சு. புரியுது. அந்த அமைச்சல் இருந்ததுனால அங்கே போகும்போது ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் அப்படின்னா எனக்கு முன்னாடி இருக்கிறவர் வந்து ஆர்டிஸ்ட், எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்லாம் நான் தெரியல. நான் லக்கிலி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, பெரிய ஒரு சிவாஜி சாரோட நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அவரோடையும் நடிச்சிட்டேன். கரெக்ட். அவரே பார்த்துட்டு ரொம்ப பயப்படுவேன்னு பார்த்துட்டா என்ன பண்ணுற அப்படின்னாரு. ரொம்ப அழகா. ஓகே. அவர் வாடா போடா யாரையுமே சொல்ல மாட்டாராம். ஓகே ஓகே. என்னை ரொம்ப வாஞ்சையா, இன்றைக்கும் பிரபு சார் வந்து அதை வாட்ச் பண்ணுவார். விஜய் சார் சினிமா விட்டு கிளம்புறாங்க அப்படிங்கிற அனௌன்ஸ் பண்ணுவார். ஜெய்சன் விஜய் டைரக்ஷனுக்குள்ளே வராங்க. சரி. விஜய் சாரோட சன். விஜய் சார் ஒரு சன்னை பற்றி என்னைக்காவது பேசியிருக்காங்களா? இல்லைங்க. இல்லை. ஏன்னா நாங்கள் மீட் பண்ணும்போதெல்லாம் ஐ வாஸ் டூ ஸ்மால். அந்த பையன் ஓகே ஓகே குட்டி பையன். நான் அந்த பையனை சந்திச்சது இல்லை. அப்படியா? ஓகே. அவர் சன்னை நான் சந்திச்சது இல்லை. ஓகே. நான் இன்ஃபேக்ட் விஜய் சாரை தவிர அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரையுமே சந்திச்சது இல்லை. புரியுது. ஒரு தடவை சந்திரசேகர் சாருக்கு ஒரு இதில் பார்க்கும்போது சார்கிட்ட பிளஸிங் வாங்கிட்டு நான் வந்து சாரோட நடராஜனோட சன்னு சொன்னேன். ஓகே ஓகே. மற்றபடி நான் வேறு யாரையுமே சந்திச்சதில்லை அவங்க வீட்டில். ஆனால் ஒன்று தெரியும், அவங்க வீட்டு சமையல் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியா? சாப்பிட்ருக்கீங்க? விஜய் சார் கொடுத்துருக்காரு. மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. டேய், இன்னைக்கும் லேட் ஆச்சு, சீக்கிரம் ஆட்டோ புக் பண்ண. எந்த ஆப்ல? கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி தான். கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி தான். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ்.